முன்னாள் மத்திய அமைச்சரும் தனது மூத்த சகோதரருமான அழகிரியை மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். நந்தா, மதுரையில் நடைபெற உள்ள திமுக மாநில பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மதுரை வருகை தந்தார். தொடர்ந்து சுமார் 17 கிலோமீட்டர் அளவிற்கு 4 மணி நேரம் பெருங்குடி முதல் ஆரப்பணம் வரை இந்த நடைபெற்ற ரோடு ஷோவில் மக்களை சந்தித்தார். இதனிடையே மதுரை சத்திய சாய் நகரில் அமைந்திருக்கக்கூடிய தனது சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான மு.க. அழகிரியின் இல்லத்திற்கு முதலமைச்சர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அழகிரியும் தற்பொழுது அவருடைய இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு மதுரை தனது குடும்பத்துடன் தற்பொழுது மு.க. அழகிரி தனியாக வசித்து வருகிறார். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக அழகிரியின் ஆதரவாளர்களான மன்னன், இசக்கிமுத்து உட்பட முக்கிய ஆதரவாளர்கள் தங்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என கட்சி தலைமைக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார்கள். இந்த சந்திப்பிற்கு பிறகு நாளை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அழகிரியின் ஆதரவாளர்கள் கட்சியில் இணைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த 2023ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக மதுரை வருகை தந்தார். நன்றி ஹரிகிருஷ்ணன், விவரங்களுக்கு.